நம்ம விஐபி சிஸ்டம்ஸில் யூஸ்டு பிராண்டட் கம்ப்யூட்டர்ஸ் ஐடி கம்பெனிஸ்லேருந்து வர ஒரு பிராண்டட் கம்ப்யூட்டர்ஸ் டெல் ஹெச்பி லெனோவோ போன்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம சென்னை தாம்பரம்லேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் மூலிமா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இவ்வளோ நாள் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணதில் வந்து 22 இன்ச் மானிட்டர் அனுப்பியிருந்தோம். அந்த மானிட்டரில் யூஎஸ்பி போட்டு ஒர்க் ஆகுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். உங்கள்கிட்ட பிரிண்டர் கேபிள் ஒரே ஒரு கேபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மானிட்டரில் இருக்கிற யூஎஸ்பியை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இசேவை மையம் வச்சுருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பீங்க, சிபி வந்து கீழே வச்சுருப்பீங்க, கீழே குனிஞ்சு நம்மளால் பென்ட்ரைவ் போட்டு இருக்க முடியாது. அப்போது அந்த பிரிண்டர் கேபிள் வந்து மானிட்டர் பின்னாடி வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மானிட்டரில் இருக்கிற யூஎஸ்பியை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும் நான் இப்போ காட்டுறேன், லைவாக காட்டுற பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு கேபிள் இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பிரிண்டர் கேபிள் ஒரு சைடு வந்து யூஎஸ்பி இருக்கும், ஒரு சைடு வந்து நம்ம பிரிண்டர் கேபிள் கனெக்ட் பண்ணுற அந்த போர்ட் இருக்கும். மானிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், கிட்ட காமிங்க. மானிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், பிரிண்டர் கேபிள் மாட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாக நம்ம பிரிண்டர் கேபிளை நம்ம மாட்டிடுறோம், தெரியுதுங்களா? ஸோ இந்த யூஎஸ்பியை ஆஸ் யூஸ்வல் சிபியூவில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வந்து அந்த மானிட்டர். இந்த சைடில் பாருங்கள், நம்ம வந்து பிரிண்டர் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் விஜே கேபிள், பவர் கேபிள். இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த மானிட்டர் சைடில் இருக்கிற பென்ட்ரைவை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், பென்ட்ரைவ் எடுத்துருக்கேன். பென்ட்ரைவ் வந்து நீங்கள் சிபியில் குனிஞ்சு போடணும்னு அவசியம் கிடையாது. பென்ட்ரைவ் போட்டோன்னே உங்களுக்கு பென்ட்ரைவ் டிடெக்ட் ஆகிடும், தெரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து 2 பென்ட்ரைவ் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு போர்ட்டில் எடுத்துரும். பென்ட்ரைவ் போட்டிருக்கோம், பென்ட்ரைவ் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவை நம்ம ப்ளக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பென்ட்ரைவை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். பென்ட்ரைவை நம்ம இங்கே ப்ளக் பண்ண உடனே உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். மானிட்டரில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டை வந்து இந்த பிரிண்டர் கேபிள் மூலிமா நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். 22 இன்ச்சு ஹைட்ராலிக் ஸ்டாண்டோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் இந்த மாதிரி மானிட்டர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்களோ ஒரே ஒரு பிரிண்டர் கேபிள் ஆன்லைன்லேயும் ஈஸியாக கிடைக்கும். ஒரு 100 ரூபாய் 200 ருபீஸ்லேயே உங்களுக்கு கேபிள் கிடச்சிரும். இதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டர் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த கேபிளை நீங்கள் வந்து சிபியில் கனெக்ட் பண்ணி அந்த கேபிளோட இன்னொரு 2 மானிட்டரில் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் மானிட்டரில் இருக்கிற 2 சில பேருக்கு 2 யூஎஸ்பி இருக்கும், சில பேருக்கு வந்து 4 யூஎஸ்பி இருக்குது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், பாட்டம்லேயே உங்களுக்கு 2 யூஎஸ்பி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த மானிட்டரில் மட்டுமே உங்களுக்கு 4 யூஎஸ்பி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஏதாச்சும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக தேவைன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.